லூர்து அன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட சிறப்பு நாளில் இந்த மாலை திருப்பலிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். பின்வரும் கருத்துக்களுக்காக இத்திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். தனது 23வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடும் ஆரோக்கிய ராஜு சகாய மேரி, 9வது பிறந்தநாள் சிறப்பிக்கும் தேயோநாத், 9வது திருமண ஆண்டினை சிறப்பிக்கும் பபின்தாஸ் மற்றும் பவுலின் சகுந்தலா, பிறந்தநாள் கொண்டாடும் ரொசாரியோ, மேலும் நல்ல உடல் நலம் வேண்டி லௌரா, நம்பிக்கை மேரி, ஜெயா இவர்களுடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேறவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். மிக சிறப்பாக பின்வரும் இறந்த ஆன்மாக்களுக்காக இத்திருப்பலியில் வேண்டுவோம். பெப்பின் பெர்னாண்டோ, பங்கஜம் பெப்பின், சேவியர் நிர்மல், பெலிசியன், சுப்பிரமணி, சாரதா, லோகநாதன், வசந்தா, அற்புதராஜ், பிரான்சிஸ் பலவேந்திரராஜ், அலங்காரம்மாள், மகிமை, இருதயராஜ், சாமிநாதன், தாஸ் நவிஸ் மேரி, தெரேசா, தங்கசாமி, ரோஸ் அம்மாள், சூசை அம்மாள், ஆரோக்கியதாஸ், அடைக்கலம், ஜெயமேரி மற்றும் உத்தரிக்கிற நிலையில் உள்ள அனைத்து ஆன்மாக்கள் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் மன்றாடுவோம். மேலுமாய் மாசிலா குழந்தைகளுக்காகவும் ராபர்ட் அருள் செல்வம் இவர்களது ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் புனித லூர்து அன்னையின் பரிந்துரையோடு இத்திருப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம். உலகம் படைப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. இறை இயேசுவின் நெஞ்சத்திற்கு மிகவும் நெருக்கமான அன்பிற்கினிய இறை மக்களே, தாழ்ச்சியின் மணிமகுடமான புனித லூர்து அன்னையின் சிறப்பு நவநாளில் புனித செபஸ்தியார் வட்டம், பனிமய மாதா அன்பியம் மற்றும் வில்லியனூர் மாதா அன்பிய குடும்பங்கள் சார்பாக இத்தெய்வீக திருப்பலிக்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய திருப்பலி வாசகங்கள் அனைத்தும் தாழ்ச்சி என்ற பண்பை நம் உள்ளங்களில் புதுப்பிக்க அழைக்கின்றன. அன்னை மரியாள் தாழ்ச்சியின் மணிமகுடம். அவர் எவ்வாறு தன் வாழ்க்கையில் தாழ்ச்சி, எளிமை, பொறுமை,
நேசித்தல், மன்னித்தல், குறைகளை ஏற்றல், துன்பங்களை ஏற்றல் என்னும் அடையாளங்களை கொண்டு வாழ்ந்தார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தில் சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பணிவு நம் சேவைகளின் அடிப்படையாக இருப்பதை நினைவுபடுத்துகிறது. ஆண்டவர் கூறியது போல் நாம் செய்யும் ஒவ்வொரு பணியிலும் பெருமிதம் அல்லது புகழ் தேடாமல் பணிபுரியும் பணியாளர்களாக இருத்தல் நம் கடமையாகும். தாழ்ச்சி என்பது ஒரு அழகிய குணம் மட்டுமல்ல, அது ஒருவரின் ஆன்மீக வளர்ச்சியின் அடிப்படையாகும். தாழ்ச்சியுடன் வாழும் மனிதன் பொறுமையிலும் முன்னேறுவான். கோபத்தை அடக்கி கடவுளின் சித்தத்துக்கு முழுமையாக ஒப்புக்கொடுக்க கற்றுக்கொள்வான். தாழ்ச்சியான வாழ்வு எளிமையையும் வெளிப்படுத்துகிறது. அதிகாரம், பெருமை என்ற எல்லாவற்றையும் மறந்து சிறியவர்களுடன் இணைந்து வாழும் மனத்தை உருவாக்குகிறது. இது அன்னை மரியின் வாழ்வில் மிக தெளிவாக வெளிப்பட்டது. நம் குறைகளை உணர்ந்து ஏற்றுக்கொள்வதும் தாழ்ச்சியின் அறிகுறியே. அதுவே வளர்ச்சியின் பயணத்தை விரிவாக்குகிறது. மேலும் நம் வாழ்க்கையில் வரும் துன்பங்களையும் தோல்விகளையும் கடவுளிடமிருந்து வரும் சாதனைகளாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மைதான் உண்மையான தாழ்ச்சி. ஆம் அன்பானவர்களே, நாம் எதை செய்தாலும் நம் கடமையை தானே செய்தோம் என்று நம் இதயங்களை தாழ்மையுடன் தயார் செய்து நன்றி உணர்வுடன் இத்தெய்வீக திருப்பலிக்கு நம்மை இணைப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரியை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 23 மற்றும் 3-9 முடிய. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர். நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெருந்துயரமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதாள் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் மரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. போற்றி மகிழ்கின்றது.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் ஆண்டவர் உரைத்தது: உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்துவிட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம், நீர் உடனே வந்து உணவருந்த அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், இடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா? தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் எனச் சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இங்கு குழுமிருக்கிற நாம் அனைவரும் அன்னை மரியாளின் பிள்ளைகளாய், அவருடைய பக்தர்களாய், அவருடைய அன்பு மகன் இயேசுவனுடைய சீடர்களாய் இங்கு ஒன்றாக குழுமிருக்கிறோம். நம்மை சூழ்ந்திருக்கிற இந்த சூழல் சாதகமான சூழல் அல்ல, ஒரு சவாலான சூழல்தான். காரணம், பரபரப்பான ஒரு சூழல். ஒரு நகர்ப்புறம் எப்படி இருக்கும் என்பதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வாகனங்கள் எல்லா பக்கமும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய நடமாட்டம், அதிகமான ஆரவாரம், இரைச்சல், சத்தம், இப்படிப்பட்ட சூழலுக்கு மத்தியில் அன்னை மரியாளை போல இறைவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்ப்பதற்கும், இறைவனுடைய வார்த்தையை கேட்பதற்கும், ஏற்றுக்கொள்வதற்கும், ஏற்றுக்கொள்கிற வார்த்தையை தியானிப்பதற்கும் ஒரு அமைதியான சூழலை நாம் உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த சூழல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது தான். இந்த பரபரப்பான ஆரவாரமிக்க ஒரு சூழலில் நமக்கு பின்னால் இருக்கும் ஒரு அமைதியான அன்னை மரியாளுடைய கெபி, அமைதியும் அருளும் நிறைந்த அன்னையின் முகம், அந்த அன்னையுடைய பாதங்களுக்கு கீழ் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நீரூற்று, அந்த நீரோடையினுடைய சலப்பு சத்தம், இதெல்லாம் மனதை கொஞ்சம் ரம்யமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழலில்தான் அன்னை மரியாளோடு இணைந்து இன்று நாம் பதிலுரை பாடலில் பாடியது போல ஆண்டவரை புகழ்வதற்காக, ஆண்டவரை வாழ்த்துவதற்காக, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக, ஆண்டவருக்கு நன்றி கூறுவதற்காக, ஆண்டவர் நம் வாழ்வில் செய்கிற ஒவ்வொரு சிறு சிறு நல்ல செயலையும் சீர்தூக்கி பார்த்து, ஏறெடுத்து பார்த்து அவருக்கு நன்றி சொல்வதற்காக நாம் குழுமிருக்கிறோம். இங்கு நாம் தனியாக இல்லை, நம்மோடு அன்னை மரியாள் இணைந்திருக்கிறார். நம் அனைவருடைய கரங்களையும் பிடித்து கொண்டு தன் மகனிடம் அழைத்து செல்வதற்கான ஒரு வழியை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகவே அன்னை மரியாளுடைய இந்த நாளில், லூர்து அன்னையை நினைத்து நாம் நன்றி கூறுகிற நாளில் அந்த அன்னைக்காக நாம் நன்றி கூறுவோம். கடவுள் எல்லா இடங்களிலும் பிரசன்னமாக இருக்க முடியாது என்கிற காரணத்தினால் தாயை ஏற்படுத்தினார், தாயை படைத்தார் என்று நாம் கூற கேள்விப்பட்டிருக்கிறோம். கடவுள் நம்முடைய தாயின் வழியாக இன்று நம்மிடையே பிரசன்னமாக இருந்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் எப்படி இறைமகன் இயேசுவை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி இந்த உலகத்திற்கு அவரை கையளித்தாரோ, அதே போல
நாம் ஒவ்வொருவரையுமே அந்த அன்னையானவள் இன்றும் வளர்த்து கொண்டிருக்கிறார். இன்றைய முதல் வாசகத்தினுடைய இறுதி வார்த்தை வசனமாக நாம் படித்தது, ஆண்டவருடைய அருள், ஆண்டவருடைய இரக்கம் எப்பொழுதுமே பின்தொடரும், நம்மை பின்தொடரும் என்கிற ஆறுதலான வார்த்தைகள். கடவுள் தருகிற அந்த அருளும், கடவுள் தருகிற அந்த இரக்கமும் கண்டிப்பாக அன்னை மரியாளுடைய பரிந்துரையின் வழியாக இன்று கண்டிப்பாக நமக்கு கிடைத்து கொண்டிருக்கும். புனித தொன் போஸ்கோ கூறுவார், அன்னை மரியாள் மீது பக்தி வையுங்கள், புதுமைகள் பல காண்பீர்கள் என்று கூறுவார். இன்று நம்மிடையே வீற்றிருக்கிற அன்னை மரியாள் இந்த பல்வேறு புதுமைகளை தன்னுடைய பரிந்துரையின் வழியாக நமக்கு இன்னும் பல விதங்களிலே பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த புதிய சுரூபம் நிறுவப்பட்ட அந்த நாளிலிருந்து அன்னை மரியாளிடம் அடிக்கடி வந்து இந்த கெபிக்கு முன்பாக ஜெபிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன். நம்முடைய ஆலயத்தில் வந்து திருப்பலி ஆற்றுகிற நேரங்களிலும் அல்லது இந்த வழியாக கடந்து செல்லும் பொழுதும் சில நிமிடங்கள் இந்த அன்னை முன்பாக நின்று அன்னை பார்த்து தனிப்பட்ட விதத்தில் ஜெபித்து 3 அருளுநிதி மரியை ஜெபித்து சொல்லும் பொழுது மனதிற்குள் அவ்வளவு ஒரு அமைதி, நாம் எதிர்பார்க்காத விதத்தில் கிடைக்கிற ஒரு நம்பிக்கை, மனதிலே கிடைக்கிற ஒரு உறுதி, இவை அனைத்தும் அந்த அன்னை மரியுடைய அந்த பிரசனத்தின் வழியாக நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பாடலில் நாம் படிக்க கேட்டோம், ஆண்டவர் உடைந்த மனது உடையவருக்கு அருகில் எப்பொழுதுமே இருக்கிறார், நொறுங்குண்ட இதயத்திற்கு எப்பொழுதுமே அருகில் இருக்கிறார். அன்னை மரியாளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பண்பு அருகில் இருத்தல், அருகில் இருத்தலை உணர்தல். அன்னை மரியாள் மிக குறிப்பாக தன்னுடைய வாழ்க்கையில் கடவுள் எப்பொழுதுமே செயலாற்றிருக்கிறார், தன்னை விட்டு எப்பொழுதுமே அவர் விலகியது கிடையாது, எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் அருகிலே இருந்திருக்கிறார் என்பதை அதிகமாக அவர் உணர்ந்தவர். மிக குறிப்பாக மகிழ்ச்சியான தருணங்களை விட, சந்தோஷமான தருணங்களை விட, உடைந்த நேரத்திலும், ஆபத்துக்களை சந்தித்த நேரத்திலும், கண்ணீர் விடக்கூடிய ஒரு நேரத்திலும், தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நேரத்திலும் ஆண்டவர் தனக்கு அருகிலா இருக்கிறார் என்பதை மிகவும் ஆணித்தரமாக உணர்ந்தவர். அந்த அசையாத ஒரு நம்பிக்கையால் தான் அன்னை மரியாளால் இறுதி வரை இயேசுவோடும் பயணிக்க முடிந்தது, இன்றும் நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்க முடிகிறது. கடவுள் தன் அருகில் இருப்பதை அதிகமாக உணர்ந்தவர். அவர் வாழ்வில் இருந்த ஒவ்வொரு தருணத்திலும், நான் சொன்னது போல மிக குறிப்பாக அவள் உடைந்த நேரங்களில் தன்னுடைய மகனையும் தன்னுடைய கணவரையும் தன்னுடைய உயிரையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் ஓடி ஓடி கொண்டிருந்த நேரத்திலே அவள் நினைக்கவில்லை கடவுள் தன்னை தனியாக விட்டுவிட்டார் என்று அவர் நினைக்கவில்லை, கடவுள் எங்கோ தொலைவில் இருக்கிறார் என்று அவர் நினைக்கவில்லை. கடவுள் இன்னும் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார், கடவுள் இன்னும் என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார், அவர் பிரசனம் என்றும் இன்னும் எனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது, எங்களை சூழ்ந்து ஒரு அரணாக, ஒரு பாதுகாப்பாக, ஒரு கோட்டையாக அது இருந்து கொண்டிருக்கிறது என்றுதான் அவர் உணர்ந்தார். இயேசு சிலுவை சுமந்து கொண்டிருந்த நேரம், குற்றூரம் குலையூரமாக ரத்தம் சிந்தி பாடுகளை பட்டு அழ முடியாத ஒரு தருணத்தில் இயேசு சிலுவை சுமந்து சென்று கொடுத்த போது அன்னை மரியாள் பார்க்கிறார். அதுவும் அவளை உடைத்த ஒரு மிக முக்கியமான ஒரு தருணம். அந்த ஒரு தருணத்தில் கூட தன்னுடைய மகனை தந்தையாகி இறைவன் கைவிட்டதாக அவர் நினைக்கவில்லை, இன்னும் கடவுள் ஏதோ அவருக்குள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் அவர் உணர்ந்தார். சிலுவையின் அடியில் நின்று கொண்டிருந்த நேரம், இன்னும் சில மணித்துளிகளில் தன்னுடைய மகன் உயிரை துறக்கப் போகிறார், தன் கண் முன்பாக துறக்கப் போகிறார் என்கிற வலி கொண்ட ஒரு நேரம். அந்த நேரத்தில் கூட தன் மகன் தனியாக இருப்பதாக அவர் உணரவில்லை, தானும் தனியாக அவர் இருப்பதாக உணரவில்லை. கடவுள் தன்னோடு இருப்பதாக, தன் அருகில் இருப்பதாகவும், தன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் செயலாற்றிக் கொண்டிருப்பதாகவும் உணர்ந்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் மன உறுதியோடு அங்கு இருந்து தன்னுடைய மகனை உற்று பார்க்க முடிந்தது. தன்னுடைய ஜெபத்தின் வழியாக, அமைதியான ஆறுதலின் வழியாக தன்னுடைய மகனுக்கு ஒரு உறுதியை அவர் கொடுக்க முடிந்தது. அன்பதவர்களே, கடவுள் தனக்கு அருகில் இருப்பதை பல்வேறு தருணங்களில் அன்னை மரியாள் உணர்ந்திருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு சவால். அன்னை மரியாளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான பாடம், நம்முடைய கவலைகளில், நம்முடைய கண்ணீரில், நம்முடைய தேவைகளில், நம்முடைய உடைப்பட்ட நேரங்களெல்லாம் கடந்து செல்லும் பொழுது கடவுள் என்னோடு இருக்கிறார், இன்னும் அதிகமாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று நம்மால் விசுவாசத்தோடு உணர முடியுமா? பல நேரங்களில் நாம் தோற்று போகலாம். கடவுள் எங்கே போய்விட்டார்,
என்னுடைய இந்த ஒரு துன்பச் சூழலில் கடவுள் எங்கே என்கிற ஒரு கேள்வியைத்தான் எழுப்புவதற்கான ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அன்னை மரியாருடைய புதல்வர்களாக, புதல்விகளாக, பிள்ளைகளாக, விசுவாசிகளாக நாம் அவரை பார்த்து நாம் ஜெபிக்கும் பொழுது அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது, கடவுள் எப்பொழுதுமே எனக்கு அருகில் இருக்கிறார் என்று திருப்பாடல் கூறியது போல கடவுள் எனக்கு அருகில் இருக்கிறார். அந்த அருகாமை என்பது எப்பொழுதுமே நீங்காமல் இருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பாக நான் படித்த சில வரிகள், இந்த உலகில் நாம் அடுத்தவருக்கு சொல்லக்கூடிய மிகவும் ஆழமான ஒரு ஆறுதலான ஒரு உறுதியான வார்த்தைகள் எதுவென்றால், கவலைப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இதுதான் அதிகமாக ஒரு கஷ்டத்தில் இருக்கும்பொழுது ஒரு ஆறுதலையும் ஆற்றலையும் ஒரு உறுதியையும் தரக்கூடிய வார்த்தைகள் என்பதாக அது கூறப்பட்டிருந்தது. அதனால்தான் கடவுள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற வார்த்தை, அஞ்சாதே, நான் உன்னோடு. இந்த வார்த்தைகள் எப்பொழுதுமே நமக்குள் காதுக்குள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. யாராலும் தர முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. மனிதர்கள் சொல்லலாம், அடுத்த நிமிடம் அவர்கள் நம்மை விட்டு விலகி போகலாம். நமக்கு நெருக்கமானவர்கள் நம்மை பார்த்து இதை சொல்லலாம், அவர்களும் சில நேரத்தில் நம்மை விட்டு தூர விலகி போகலாம், நம்மை கைவிட்டு போகலாம். ஆனால் இறைவன் நமக்கு தரக்கூடிய இந்த வார்த்தை, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உலகம் முடியும் வரை உன்னோடு இருக்கிறேன் என்கிற இந்த ஒரு வார்த்தை அன்னை மரியாள் வழியாக என்றும் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அதுதான் இறைவன் நமக்கு தருகிற மிகப்பெரிய ஒரு உன்னதமான கொடை. கடவுள் எப்பொழுதும் நம் அருகில் இருக்கிறார். அதற்கு அடுத்ததாக அன்னை மரியாள் எப்படி கடவுள் தன்னோடு தனக்கு அருகில் இருக்கிறார் என்று உணர்ந்தாரோ, அதே போல தானும் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த மிகப்பெரிய ஒரு கொடையை அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு முனைப்பு அவரிடம் அதிகமாகவே இருந்தது. அடுத்தவருடைய துன்பத்தில் அருகில் இருக்க அவர் எடுத்துக்கொண்ட பல்வேறு விதமான முயற்சிகள் நாம் பார்க்கக்கூடியது. மிகப்பெரிய ஒரு உதாரணம், காணவூர் திருமணம். அந்த காணவூர் திருமணத்தில் அந்த குடும்பம் மிகப்பெரிய ஒரு அவலமான ஒரு சூழலை, ஒரு அவமானத்தை சந்திக்கக்கூடிய அல்லது சந்தித்துக் கொண்டிருந்த ஒரு தருணம். அன்னை மரியாள் அங்கு பிரசன்னமாக இருக்கிறார். அந்த குடும்பத்தில் இருந்தவர்கள் கண்டிப்பாக அந்த ஊரில் இருக்கிறவருடைய பல்வேறு பழிச்சொல்லை ஏற்றுக்கொள்ளப் போகிற ஒரு நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அன்னை மரியாள் அதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். மிகவும் ஆழ்ந்த அமைதியில் அங்கு சுற்றி நடப்பதை பார்த்து கொண்டிருக்கிற அன்னை மரியாள் அந்த நேரத்தில் தன் மகனுடைய அந்த பிரசனத்தை, அருகில் இருப்பதை அவருக்கு கொடுக்கிறார். தானும் அந்த அவர்கள் உடைந்த அந்த நேரத்தில், அவர்கள் துயரமான ஒரு சூழலை சந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில், நான் உங்களுக்கு அருகில் இருக்கிறேன், இதோ என் மகன் உங்களுக்கு அருகில் இருக்கிறார் என்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை, அந்த ஒரு நம்பிக்கையை அந்த குடும்பத்திற்கு அவர் கொடுக்கிறார். தன் மகனோடு பேசிய வார்த்தைகள், மகனே, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று அந்த குடும்பத்தினுடைய குறையை இயேசுவிடம் எடுத்துச் சென்றது. எனது நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்ன இயேசுடைய வார்த்தைகளை பொருட்படுத்தாமல் அங்கிருந்த பணியாளர்களை பார்த்து, அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டளையை அவர் கொடுத்தது. இதெல்லாம் என் மகன் உங்களோடு இருக்கிறார். மிகவும் குறிப்பாக நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த இக்கட்டில், அந்த துன்பச் சூழலில் என் மகளோன் உங்களோடு இருக்கிறார். என்னுடைய பரிந்துரை உங்களோடு எப்பொழுதும் இருக்கிறது. என்னுடைய இந்த கவனமான பார்வை உங்களோடு எப்பொழுதும் இருக்கிறது என்று கூறி அன்னை மரியாள் அந்த அருகில் இருத்தலை அந்த குடும்பத்திற்கு கொடுக்கிறார். இன்று அந்த ஒரு குடும்பத்திற்கு மட்டுமல்ல, நம்முடைய எல்லா குடும்பங்களுக்கும் அன்னை மரியாள் கொடுப்பது இந்த அருகில் இருத்தல் என்கிற ஒரு கொடைதான். நாம் பல்வேறு சூழல்களை என்னையும் சேர்த்துதான், நாம் பல்வேறு துன்பங்களை சந்திக்கும் பொழுது, குழப்பங்களை சந்திக்கும் பொழுது, முடிவெடுக்க முடியாத ஒரு தருணத்தில் இருக்கும் பொழுது, கடவுளுடைய துணை எனக்கு வேண்டும், அன்னை மரியாளுடைய பரிந்துரை எனக்கு வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் நாம் செய்வது என்ன? நாம் அன்னை மரியாளுடைய திருமுகத்தை பார்த்து நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய திருச்சந்நிதிக்கு உள்ளே சென்று நற்கருணை உற்று நோக்கி ஜெபிக்கிறோம். சிலுவை உற்று நோக்கி ஜெபிக்கிறோம். அப்பொழுது ஜெபித்து விட்டு திரும்பி செல்லும் பொழுது நமக்கு மிக அதிகமான ஒரு மன நிறைவு, நமக்குள் ஒரு புதிய நம்பிக்கை. இறைவன் நம்முடைய அந்த இதயத்தை நிரப்பி தன்னுடைய அருளால், தன்னுடைய இரக்கத்தால் நம்மை நிரப்பி அனுப்பியிருக்கிறார் என்று நாம் உணர்ந்து செல்லுகிறோம். கடவுள் எனக்கு அருகில் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை திரும்ப நாம் வாங்கி கொண்டு சுமந்து செல்லுகிறோம். ஆகவே தான் இன்னும் நம்மால் நம்முடைய வாழ்க்கையில் பயணிக்க முடிகிறது. பல்வேறு துன்பங்களை நம்மால் சந்திக்க முடிகிறது. சூழ்ச்சிகளை நம்மால் எதிர்கொள்ள முடிகிறது. பல்வேறு எதிரிகளுக்கு முன்பாக நம்மால் தைரியமாக நிற்க முடிகிறது. காரணம்,
கடவுள் எனக்கு அருகில் இருக்கிறார், கடவுள் எனக்குள் செயலாற்றுகிறார் என்பதுதான். ஆக அன்னை மரியாள் நம்முடைய குடும்பங்களில் இன்னும் நம்முடைய துன்பச் சூழல்களில், நம்முடைய கண்ணீரில், நம்முடைய கவலைகளில், நாம் பிளவுபட்டிருக்கிற நேரங்களில் அன்னை மரியாள் பிரசன்னமாக இருக்கிறார். கானாவூர் திருமணத்தில் அந்த குடும்பத்தில் பிரசன்னமாக இருந்த அதே அன்னை மரியாள் அதே அன்போடு, அதே அக்கறையோடு, அதே கூர்ந்த பார்வையோடு, அதே பரிந்துரையோடு, அதே இயேசுவனுடைய பிரசன்னத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் இருந்து கொண்டிருக்கிறார். அன்னை மரியாள் இன்னும் அதிகமான தன்னுடைய அருகிருத்தலை இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறார். சிலுவை சுமந்து சென்ற நேரம், இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த நேரம், நான் உனக்கு அருகில் இருக்கிறேன் என்கிற வார்த்தையை தொடர்ந்து மகனுக்குள் சொல்லிக் கொண்டிருந்தார். இயேசு சூழ்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தார்கள், கூச்சலும் குழப்பமும் இருந்தது. இருந்தாலும் தொலைவிலிருந்து தன்னுடைய அன்னையினுடைய முகத்தை பார்க்கும் பொழுது, தன்னுடைய அன்னையினுடைய கண்களை பார்க்கும் பொழுது, பேச முடியாத அண்ணனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது இயேசுனுடைய செவிகளில் விழுந்த வார்த்தைகள் எதுவாகத்தான் இருக்கும். அன்னை மரியாள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தைகள், நான் உனக்கு அருகில் இருக்கிறேன். அன்பந்தவர்களே, அன்னை மரியாளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பண்பு இதுதான். அடுத்தவர்கள் துன்பத்தில் இருக்கும் பொழுது, அடுத்தவர்கள் நம்முடைய உதவியை எதிர்பார்க்கும் பொழுது, அடுத்தவர்கள் நம்முடைய செவிசாய்த்தலை எதிர்பார்க்கும் பொழுது, அடுத்தவர்கள் நம்முடைய ஆறுதலான வார்த்தைகளுக்காக காத்து கொண்டிருக்கும் பொழுது, அடுத்தவர்கள் நம்முடைய பிரசனத்தை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய அருகிருத்தலை அவர்களுக்கு உள்ளார்ந்த அன்போடு, மகிழ்ச்சியோடு, கணக்கு பார்க்காமல் இயேசுனுடைய இறைவன் தருகிற வார்த்தைகளோடு நாம் அவர்களுக்கு கொடுக்க முடியுமா? பல நேரங்கள் பல்வேறு சூழல்கள் நம்மை தடுக்கிறது. எனக்கு நேரமில்லை என்று நாம் சொல்லலாம். என்னுடைய சூழல் உங்களுடைய சூழலை விட மிக கொடியது என்று சொல்லலாம். என்னுடைய பாரங்கள் உங்களுடைய பாரங்களை விட மிக கொடியது என்று சொல்லலாம். ஆனால் அவனைத்தையும் தூக்கி போட்டுவிட்டு அன்னை மரியாள் எப்படி தனக்கு பல்வேறு துன்பங்களும் துயரங்களும் இருந்தாலும் கூட அன்னை மரியாள் எப்படி அடுத்தவர்களை தேடிச் சென்றாரோ, அடுத்தவர்களுக்கு தன்னுடைய அருகிருத்தலை கொடுப்பதற்கு அதிகமான ஒரு ஆர்வத்தை காட்டினாரோ, எலிசபெத் அம்மாளை சந்திப்பதற்கு விரைந்து சென்ற அன்னை மரியாளைப் போல நம்மால் விரைந்து செல்ல முடிகிறதா? கணக்கு பார்க்காமல் எலிசபெத் அம்மாளோடு தங்கியிருந்த அன்னை மரியாளைப் போல நம்மாலும் கணக்கு பார்க்காமல், சூழல்களை உள்நோக்கி பார்க்காமல் அவருக்கு ஒரு தூய்மையான அருகிருத்தலை நம்மால் கொடுக்க முடியுமா? அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாளை பார்த்து நாம் ஜெபிப்போம். அவருடைய அந்த பிரசனம், அன்னை மரியாள் நமக்கு வாங்கி தருகிற இறைவனுடைய பிரசனம், அன்னை மரியாள் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பரிந்துரை, இவற்றின் வழியாக பல்வேறு நன்மைகளை, அருள் நலன்களை பெற்றிருக்கிற நாம் அடுத்தவர்களுக்கும் கொடுப்பதற்காக நாம் முயற்சி எடுப்போம். இலவசமாக நாம் பெற்றுக்கொண்டோம், இலவசமாக அடுத்தவருக்கு நாம் கொடுப்போம். இறையேசுனுடைய அருகிருத்தலை உணர்கிற நாம், இறை வார்த்தையினுடைய அருகிருப்பை உணர்ந்திருக்கிற நாம், அன்னை மரியாளுடைய அந்த நெருங்கிய பிரசன்னத்தை உணர்கிற நாம் அடுத்தவருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பிரசன்னத்தை மிக குறிப்பாக அவர்களுடைய தேவைகளில், அவர்களுடைய இக்கட்டான சூழலில், அவர்களுடைய கண்ணீரில் நாம் கொடுப்போம். எழுந்து நின்று நம்முடைய விண்ணப்பங்களை அன்னை மரியாளுடைய பரிந்துரையின் வழியாக இறைவனிடம் எடுத்துரைப்போம். நல்லாயனாம் எம் அன்பு இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் இறையரசை பரப்ப தங்கள் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் சாட்சியம் பகரவும் உம் அன்பு மக்களை வழிநடத்தவும் தேவையான ஞானத்தையும் வல்லமையும் பொழிய வேண்டுமென்று புனித லூர்து அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மாட்சியின் மன்னராம் இறைவா, உலகின் அனைத்து நாட்டு அரசியல் மற்றும் சமூக தலைவர்கள் அனைவரும் மக்களை நேரிய வழியில் நடத்திடவும், மக்களிடையே தோன்றும் பிரிவினைகளை ஊக்குவிக்காமல் ஒற்றுமையை உருவாக்கவும், அமைதியை நிலைநிறுத்த பாடுபடவும் தேவையான ஞானத்தை அருள வேண்டுமென்று புனித லூர்து அன்னை வழியாக
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையும் ஆற்றலும் நிறைந்த அன்பு இறைவா, இதோ உன் தாய் என்ற உமது அன்பு மகனின் வாக்கிற்கு ஏற்ப அன்னை மரியாளை எமக்கும் தாயாக தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உண்மையான நம்பிக்கைக்கும் அர்ப்பணிப்பிற்கும் சிறந்த முன்மாதிரியாய் விளங்கும் அன்னை மரியாளை போன்று நாங்களும் உம்மீது முழு நம்பிக்கை வைத்து எளிமையுடனும் தாட்சியுடனும் எம்மையே உமக்கு அர்ப்பணித்து வாழ வரமருள புனித லூர்து அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஆண்டவரே, இன்றைய இளைஞர்கள், இளம் பெண்கள் சமூகத்தின் தீமைகளிலிருந்து விலகி நின்று அந்த சமூக தீமைகளை வேரோடு அறுத்தறியும் ஆற்றல் கொண்டவர்களாய் மாற்றம் நோக்கி விரைந்திடவும், அவர்கள் அருள் வாழ்விலும் ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் ஒழுக்கத்திலும் மனித நேயத்திலும் சிறந்து விளங்கி உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்து வீட்டிற்கும் நாட்டிற்கும் திருச்சபைக்கும் பெருமை சேர்த்திட அருள் தர வேண்டுமென்று புனித லூர்து அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, பல்வேறு தேவைகளுடன் இன்றைய திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கும் மக்கள் அனைவரும், குறிப்பாக இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் பனிமயமாதா அன்பியம் மற்றும் வில்லியனூர் மாதா அன்பிய குடும்பங்கள் தாம் எதிர்நோக்கி காத்திருக்கும் காரியங்கள் நிறைவேறப் பெற்று வாக்குமாற தெய்வமாகிய உம்மேல் இன்னும் அதிக நம்பிக்கை கொண்டவர்களாக தன் விசுவாச வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளும் வரமருள வேண்டுமென்று புனித லூர்து அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காக மன்றாடுவோம். எல்லா சூழல்களிலும் எங்களுக்கு அருகில் இருக்கும் இறைவா, எங்களுக்கு அருகில் இருக்கிற உமது அன்பாக, உம்முடைய அருளாக, உம்முடைய பிரசனமாக அன்னை மரியாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் நாங்கள் உம்மிடம் எடுத்துரைத்த இந்த வேண்டுதல்களுக்கும் இன்னும் எங்களுடைய உள்ளங்களில் தேங்கியிருக்கிற பல்வேறு விண்ணப்பங்களுக்கும் நீர் கனிவாய் செவிசாய்த்து எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு கொடுத்தருள உம்மை மன்றாடுகின்றோம். பாதம்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்களிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். தூய ஆவியாரின் ஒளியால் ஒளிர்விக்கப்பட்ட எங்கள் இதயங்கள் புனித கன்னி மரியாவின் எடுத்துக்காட்டால் உம்முடையவற்றை என்றும் ஆவலாய் தேடவும் பாதுகாக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரு திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றலும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உமம் உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
மன்னமே, இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். இந்நிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனது ஆன்மா நலமடையும். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் மட்டும் முன்வந்து தகுந்த பதிலை சொல்லி நற்கருணையை பெற்றுக்கொள்ளவும். மற்ற மதத்தை சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலேயே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion by saying the appropriate response. The others kindly remain in your place and worship the Lord in silence. என்னையே கொடுப்பே, உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். செல்வமே என் கடவுள் என்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்தேன். ஒரு செல்வமே என் கடவுள் என்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்தேன். மனமாறினேன், மகிழ்வடைந்தேன், நான்
உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரே இயேசுவே என்னை கேட்டிடும், ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும், பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளைதனில் என்னை கூப்பிடும், பரகதியில் நீரம் உம்மை வாழ்த்தவே, வருக என் அன்போடு என்னை எழிலிடும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் நாங்கள் வளம் பெற்றுள்ளோம். புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி புனித வாழ்க்கையால் உமக்கு ஊழியம் புரியவும், அவருடன் இணைந்து உண்மையான புகழ்ச்சியினால் உம்மை மாட்சிப்படுத்துவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தூய லூர்து அன்னைக்கு நவநாள் ஜெபம். ஓ மாசற்ற கன்னியே, எளியோரின் அன்னையே, இரக்கத்தின் தாயே, நோயுற்றோரின் ஆரோக்கியமே, பாவிகளின் அடைக்கலமே, துன்புறுவோருக்கு தேற்றரவே, எங்கள் தேவைகள், பிரச்சனைகள், துன்பங்கள் அனைத்தையும் அறிந்தவர் நீரே. உமது கருணை கண்களை எங்கள் மீது திருப்பி அருளும். லூர்து நகரில் காட்சி அளித்து அதை உமது திருத்தலமாக மாற்றி அதன் மூலம் எங்கள் தேவைகள் நிறைவேறவும், உடலும் உள்ளமும் நலம் பெறவும், உடல் நோய்கள் குணமடையவும் பரிந்துரை செய்தீரே. அதற்காக நன்றி அம்மா. அதே நம்பிக்கையால் ஏவப்பட்டு இதோ மீண்டும் உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம். அன்பு அன்னையே,
நாங்கள் இப்போது இறைஞ்சி கேட்கும் எங்கள் மன்றாட்டுக்களை புறக்கணியாமல் இறைவனின் திருவுளப்படி தயாபரியாய் பரிந்து பேசி அடைந்து தந்தருளும். இறைவனின் அன்னையே, உமது பரிந்துரையால் நீர் பெற்றுத்தந்த அனைத்து வரங்களுக்கும் நன்றி அறிதலாகவும் நாங்கள் தொடர்ந்து உமது நற்பண்புகளை போற்றி பின்பற்றி உம் திருமகனின் திருப்பெயர் மகிமையடைய அவர் காட்டிய வழிகளில் நடப்போம் என உறுதியளிக்கிறோம். ஆமென். இறையேசுவில் அன்பிற்கினியவர்களே, தூய லூர்து அன்னையை மகிமைப்படுத்தும் இந்த நாளில் நமக்காக இங்கு வந்து திருப்பலி நிறைவேற்றி அழகானதொரு மறைவுரை நிகழ்த்தி இறைவன் நம்மோடு இருக்கிறார், அன்னை மரியா நமது தேவைகளில் உடன் இருக்கிறார் என்கிற ஆறுதலும் மகிழ்ச்சியும் தருகிற செய்தியை பகிர்ந்து கொண்ட செயின்ட் பீட்ஸ் அகாடமி பள்ளியின் முதல்வர் அருட்தந்தை எட்வர்ட் அவர்களுக்கு நமது திருத்தல பங்கின் பெயரால் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது லூர்து அன்னையினுடைய திருத்தேரானது புனிதம் செய்யப்பட்டு பவனியாக நாம் அன்னையை அழைத்து செல்ல தயாராவோம். எழுந்து நிற்போம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூயாவியின் நட்புறவும் இவ்விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் உமது அன்னையின் வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு செலுத்துகிறோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
லூர்து அன்னைக்கு மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணக தந்தையாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகை மீட்ட திருமகனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் தூய ஆவியாரியாக இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஒவ்வொரு கடவுளாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும். உங்கள் பதில் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலக மீட்பரை எங்களுக்கு அளித்த தூய லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறப்பு நிலை பாவமின்றி உற்பவித்த தூய லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை இரக்கத்தை அதிசயிக்கும் விதத்தில் பெற்ற தூய லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். லூர்து நகரின் கெபியில் காட்சியளித்த தூய லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலக மாயையை வெறுத்தல் அவசியம் என்று காட்ட ஏகாந்த இடத்தில் காட்சியளித்த தூய லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணகத்தின் மாட்சியை காட்ட பூங்கதிர்கள் அணிந்த உடலோடு காட்சியளித்த தூய லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்திற்கு மேலான செல்வம் ஒன்றுமில்லை என்று காட்ட அழகின் அவதாரமாக காட்சியளித்த தூய லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆன்ம தூய்மைக்கு மேலான தூய்மை ஒன்றுமில்லை என்று காட்ட வெண்ணாடை அணிந்து காட்சியளித்த தூய லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கற்பு என்பது விண்ணகத்தாருக்கு உரியது என்று காட்ட மேகமற்ற வானம் போன்ற நீல கச்சை அணிந்து காட்சியளித்த தூய லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கற்புக்கு காவல் அடக்க ஒடுக்கும் என்று காட்ட நெடுமுக்காடு அணிந்து காட்சியளித்த தூய லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணக வாழ்வே நிலையானது என்று காட்ட வானத்தை நோக்கி கைகளை குவித்து ஜெபிக்கப்படி காட்சியளித்த தூய லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 53 மணி ஜெபத்தை அடிக்கடி சொல்வதே சிறந்த பக்தி முயற்சி என்று காட்ட ஜெபமாலையை கையிலேந்தி காட்சியளித்த தூய லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கல்லும் முள்ளும் நிறைந்த வனமாகிய இவ்வுலகில் இறைவன் மட்டுமே நமக்கு துணை என்று காட்ட கற்பாறையில் படர்ந்த ரோஜா மலரையும் முள்ளையும் தன் காலால் மிதித்தபடி காட்சியளித்த தூய லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாழ்ச்சியும் பிறர் அன்பும் கொண்டவர்கள் மேல் இறைவன் அன்பு கொண்டுள்ளார் என்று காட்ட ஏழை சிறுமியான பெர்னதத்துக்கு காட்சியளித்த தூய லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனை அன்பு செய்து அவர் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு அசாத்தியமான ஒன்றுமில்லை என்று காட்ட ஏழை சிறுமியான பெர்னதத் வழியாக ஒரு நீரூற்றை பீரிட செய்த காட்சியளித்த தூய லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் வல்லமையையும் அருளையும் அளவிட்டு சொல்ல முடியாது என்று காட்ட அந்த நீரூற்றை தாராளமாக சுரந்து வழிந்தோடி எண்ணற்ற நோயாளிகளுக்கு உடல் நல
சுகமளித்த தூய லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து அன்னையர்களின் முன்மாதிரியான தூய லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நானே அமல உற்பவம் என்று தூய லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பிக்கையின் விண்மீனாக தூய லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளை நல்வழிக்கு திரும்புகின்ற தூய லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதிமான்களை திடப்படுத்துகின்ற தூய லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறந்தோருக்கு உயிரளிக்கும் தூய லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பார்வையற்றோருக்கு பார்வை அளிக்கின்ற தூய லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காது கேளாதோருக்கு கேட்கும் திறன் தருகின்ற தூய லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முடவர்களை நடக்க செய்கின்ற தூய லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயாளிகளை குணப்படுத்துகின்ற தூய லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்பப்படுவர்களை தேற்றுகின்ற தூய லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவசர வேளைகளில் துணையாக இருக்கின்ற தூய லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மேன்மேலும் பரிந்துரை நாடப்படுகின்ற தூய லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். லூர்து நகரின் திருத்தலத்திற்கு கணக்கற்ற மக்களை ஈர்க்கும் தூய லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் தாய் திரு அவைக்காக உம்மை மன்றாடுகின்றோம் தூய லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் திருத்தந்தைக்காகவும் ஆயர்களுக்காகவும் உம்மை மன்றாடுகின்றோம் தூய லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் அருள் பணியாளர்களுக்கு திறனளிக்க உம்மை மன்றாடுகின்றோம் தூய லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாவங்களின் தண்டனைகளுக்காக உம்மை மன்றாடுகின்றோம் தூய லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காகவும் எங்களது பிள்ளைகள், பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவருக்காகவும் உம்மை மன்றாடுகின்றோம் தூய லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களது எதிரிகளுக்காகவும் உம்மை மன்றாடுகின்றோம் தூய லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகள், அவிசுவாசிகள், மனநோயாளிகள் அனைவருக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம் தூய லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்திரிக்கும் தலத்தில் ஆன்மாக்களுக்காகவும் இறந்தோர் அனைவருக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம் தூய லூர்து அன்னையே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்மையும் கருணையும் நிறைந்த பிரசனம் இன்று நம் மத்தியில் இருக்கிறது. இறைவன் தன்னுடைய அன்போடும் கருணையோடும் இரக்கத்தோடும் அருளோடும் சமாதானத்தோடும் நாம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். நாம் ஒரு குழுமமாக இறைவன் முன்பாக
கூடியிருந்தாலும் கூட இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நாம் ஒவ்வொருவருடைய குரலும் அவருடைய செவிகளில் விழுந்து கொண்டிருக்கிறது. இறைவனுடைய பிரசனத்திற்காக நன்றி கூறுவோம். அருளும் இரக்கம் நிறைந்த அவருடைய பிரசனத்திற்காக நன்றி கூறுவோம். நம்மை ஆட்கொண்டிருக்கும் அவருடைய பிரசனத்திற்காக நன்றி கூறுவோம். மகிமையும் மாட்சியும் நிறைந்த அவரது பிரசனத்தை நாம் ஆராதிப்போம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஒன்றுமில்லாதவர்களாக இறைவன் திருமுன்பாக நாம் இருந்தாலும் நமக்கு முழுமையாக சொந்தமானவர், எனக்கு எல்லாமாக இருப்பவர் என் இறைவன் என்கிற நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் இறைவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளமும் ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு நொடியும் தன்னுடைய அருளாலும் இரக்கத்தாலும் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நம்மை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிற இறைவனை நாம் உற்று நோக்குவோம். அவருடைய அன்பில் என்றும் நிலைத்திருப்பதற்காக நாம் அனைவருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நற்கருவின் பிரசனத்தில் என்றும் நாம் நிலைத்திருப்போம். நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிற அவருடைய அன்பின் பிரசனத்தில் நாம் என்றும் நிலைத்திருப்போம். நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் அவருடைய பிரசனத்தில் நாம் என்று நிலைத்திருப்போம். இயேசுவோடு இருந்தவர்கள் பல நபர்கள் ஒரு முறை மட்டும் அவருடைய திருவருளை பெற்றால் போதும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒரு முறை நான் இயேசுனுடைய முகத்தை பார்த்துவிட மாட்டேனா என்ற சக்கையோ மரக்கிளைகளின் நடுவில் தன்னை மறைத்து கொண்டு இயேசுனுடைய முகத்தை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருந்தார். இயேசுனுடைய முகத்தை அவரைப் போல நாமும் ஒரு முறை அவர் முகத்தை நாம் பார்க்க மாட்டோமா
என்கின்ற ஏக்கத்தோடு இங்கே நாம் குழுமி இருக்கிறோம். ஆண்டுடைய திருமுகத்தை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இறைவன் நம்மை தன்னுடைய திருமுக ஒளியால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இயேசுனுடைய ஆடையினுடைய விளிம்பை ஒருமுறை நான் தொடமாட்டேனா என்று இரத்தப்போக்கினால் அவதிப்பட்ட பெண் காத்து கொண்டிருந்தாள். இதோ ஆண்டவருடைய உடையையும் ஆண்டவருடைய உடலையும் அவருடைய பிரசன்னத்தையும் தொடுகிற பாக்கியத்தை இறைவன் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இதோ நாம் அவரை தொட்டு கொண்டிருக்கிறோம். இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். இறைவனுடைய திருப்பாதங்களை, இயேசுனுடைய திருப்பாதங்களை ஒருமுறை என்னுடைய கண்ணீரால் கழுவி முத்தமிட மாட்டேனா என்று அந்த பெண் காத்திருந்தார். அவரை போல நாமும் இயேசுனுடைய பாதங்களை முத்தமிடுவதற்காகவும் நம்முடைய கண்ணீரால் அவருடைய பாதங்களை கழுவதற்காகவும் இறைவன் வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். இயேசுனுடைய திருவடிகளில் அமர்ந்து அவரது குரலை ஒருமுறை கேட்க மாட்டேனா என்கிற ஏக்கத்தோடும் காத்திருந்தவர்கள் பலர் இருந்தார்கள். அவருடைய குரலுக்கு செவி கொடுப்பதற்கு இறைவன் இந்த வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். இறைவன் ஒரு சொல்லை என்னை பார்த்து சொல்ல மாட்டாரா என்று நூற்றுவ தலைவன் எதிர்பார்த்திருந்தான். ஒரே ஒரு சொல்லுக்காக இதோ இறைவன் தொடர்ந்து நமக்கு பல மணி நேரம் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நம்முடைய செவிகளில் விழுந்து கொண்டிருக்கிறது. இறைவனுடைய இந்த கருணைக்காக நன்றி கூறுவோம். இறைவனுடைய அந்த தாராள உள்ளத்திற்காக நன்றி கூறுவோம். அவருடைய அன்பால் நாம் கழுவப்படுகிறோம். அவருடைய அன்பால் நாம் தேற்றப்படுகிறோம். அவருடைய அன்பால் நாம் வலுப்படுத்தப்படுகிறோம். அவருடைய அன்பால் நாம் மீட்கப்படுகிறோம். இதோ அவருடைய அன்பால் அவருடைய திருமுக ஒளியின் பிரசனத்தை நாம் இன்று தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நம்முடைய விண்ணப்பங்களுக்கு எல்லாம் அவர் செவி கொடுப்பவர். மிக குறிப்பாக எளிய மனதோடும் தாழ்ச்சியான உள்ளத்தோடும் இறைவன் திருமுன்பாக நம்முடைய விண்ணப்பங்களை கொண்டு வரும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்களுக்கும் நம்முடைய அழுகைக்கும் நம்முடைய கூக்குரலுக்கும் இறைவன் செவி கொடுக்கிறார். நம்முடைய குரல் விண்ணை பிளந்து அவருடைய செவிகளில் விழுதுகிறது. ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நம்முடைய எளிமையான குரலுக்கு, நம்முடைய எளிமையான அழுகைக்கு, நம்முடைய எளிமையான கண்ணீருக்கு ஆண்டவர் கொடுக்கிற இந்த விலை உயர்ந்த நேரத்திற்காகவும் மதிப்பிற்காகவும் நன்றி கூறுவோம். விண்ணப்பத்தின் குரலை கேட்கிற ஆண்டவரிடம் நம்முடைய விண்ணப்பங்களை இந்த பாடல் வழியாக எடுத்துரைப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. நற்கருணை ஆண்டவரே, இந்த உலகம் எங்களை பார்த்து உங்களால் ஒன்றும் முடியாது என்று சொல்லுகிற நேரத்தில், நாங்கள் எல்லாம் வலுவிழந்தவர்கள் என்கிற சொல்கிற நேரத்தில், திக்கற்றவர்களாக நிற்கிற நேரத்தில் உம்மால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம். இதோ எங்கள் தாய் மரியாளுக்கு நீர் கொடுத்த வார்த்தை அதுதான். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்கிற வாக்குறுதி தான். இதோ அன்னை மரியாளுடைய செவிகளில் விழுந்த அந்த வார்த்தைகள் இதோ இந்த நேரத்தில் எங்களுடைய செவிகளிலும் விழுந்து கொண்டிருக்கிறது. எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த வார்த்தைகளை நீ சொல்லிக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும்.
நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு இறைவனை ஏறெடுத்து பார்ப்போம். இறைவனுடைய தொடுதலுக்காக, இறைவனுடைய பார்வை தன்மேல் விழ வேண்டும் என்று எதிர்பார்த்தவர்களைப் போல, இறைவன் ஒருமுறை என் வீட்டிற்கு வரமாட்டாரா என்று வரவேற்பதற்காக காத்திருந்தவர்களைப் போல, இறைவனுடைய படகில் சேர்ந்து கொள்ள மாட்டாரா என்று ஏங்கிய சீரர்களைப் போல, இறைவன் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு புதுமையை செய்ய மாட்டாரா என்று எதிர்பார்த்த அந்த மக்களைப் போல நாமும் பல்வேறு எதிர்பார்ப்புகளோடும் இதய ஆவல்களோடும் ஜெபத்தோடும் கண்ணீரோடும் அன்னை மரியாளுடைய பரிந்துரையின் வழியாக ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் சூழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய குரலுக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்மை தொடுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். நாம் அவரை தொடுவதற்காக நம்மை நோக்கியும் வந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்திற்காக நன்றி கூறுவோம். நம்முடைய வாழ்க்கையில் பிரசன்னமாக இருக்கிற இறைவனுக்கு தொடர்ந்து நன்றி கூறுவோம். அவருடைய ஆசிரை பெறுவதற்காக மாண்புயர் பாடுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடி நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
பாதமலரின் அருமையும் பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும் அழகே அழகே எங்கள் அம்மா நீ அழகே அழகோவியமே எங்கள் அன்னை மரியே உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே கோடான கோடி மக்கள் குறைகளை கேட்பவளே கொள்ளையழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே கொள்ளையழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே அம்மானி தேரினிலே பவனி வரும் போதினிலே பொய்யாரமாக மனம் ஊர்வலமும் போகிறது யாரும் இல்லா ஏழை எங்கள் தஞ்சம் நீயே தாயே உம்மை நம்பி வந்தோம் இங்கு உள்ளதை எல்லாம் தந்தோம் உந்தன் முகத்தை பார்க்கும் போது உள்ளம் மகிழுதே உந்தன் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இனிக்குதே அழகோவியமே எங்கள் அன்னை மரியே உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே பாதமலரின் அருமையும் பார்வை சொல்லும் கருணை